குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்டு கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ரெண்டு பேர்த்தையும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேரும் ஒன்னா போகக்கூடாது. நரம்பெல்லாம் போயிடுச்சுங்க ஒரு வெட்டு. கடப்பார் சுத்தினாங்களா? ஓ இதெல்லாம் கூலிப்படை. என்ன சித்தி பண்ற? என்ன நடக்குது அங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல? இங்கெல்லாம் வாட்ஸ்அப்ல வந்தாச்சு. பள்ளிக்கூடத்துக்குள்ள பள்ளிக்கூடத்து பக்கத்தில் எல்லாம் கிடக்கிற எல்லாம் வெட்டி வச்சுட்டாங்க. சிறைச்சாலைகள் மற்றும் இருக்கக்கூடிய பொது இடங்கள் எல்லாவற்றிலுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக ஒரு கழிவறை மற்றும் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தரவிடம் உத்தரவை பெற்றுக் கொடுத்தார். என்னை தேடி வந்தார்கள். அவரோடு இந்த வழக்கில் புகார் கொடுத்திருக்கூடிய தண்டபாணி அந்த நிகழ்வுக்காக போய் வழக்கு தொடுத்தவர் தன் கண்முன் நடந்திருக்கிற அந்த காட்சியை விவரிக்கிற போது தாங்க முடியவில்லை. நம்ம எங்கள் வீட்டுக்காரர் இராணுவத்திலிருந்து 17 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டுங்க. ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸராக இருந்தாருங்க. வெளியில் வந்துட்டு ஃபைனான்ஸ் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. ஊதியத்துக்கு நாங்கள் போகலிங்க, அது தனியாக இருக்குதுங்க. இது நாங்களாக பிடிச்ச சொத்துங்க. கல்யாணம் ஆன பிற்பாடுங்க. அதில் எங்கள் கணவரை கொலை பண்ணி போட்டுங்க. அம்மாளுக்கு வாசுப்படி வருதுன்னு திருமண தண்டவாணி அந்த இறந்த அடுத்த நாளே அம்மாவை வச்சுங்க எக்ரிமெண்ட் ஓடுற மாதிரி போட்டு அது 3 வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணி அது கரைத்து பண்ணி வச்சுருக்கேன். 15 வருஷம் ஆகி இன்னும் உள்ளே வராது. அது கேஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு இடையில் இப்போ பையனை அவன் இன்ஜினியர். அப்போ 15 வயசுங்க அவங்க எப்போ இறந்தப்போ. அவன் படிச்சுங்க இன்ஜினியரிங் படித்தானுங்க. நல்ல மெரிட்டில் படித்து கொங்கல் இன்ஜினியரிங் படித்தானுங்க. கேம்பஸில் செலக்ட் ஆகி குஜராத் எஸ்ஆர்சிட்டியில் செலக்ட் ஆகி 3 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணானுங்க. அந்த சமயத்தில் இவங்க அப்பா இருந்த சமயத்தில் ஃபைனான்ஸ் பண்ணி ரெய்டு ஆயிடுச்சுங்க. அது 1.5 கோடி போட்டாங்களுங்க. அது நான் வேறவங்களை வச்சு எங்கள் சொந்தக்காரரை வச்சு மெட்ராஸ் வரது இப்படி சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதனால பையன் இந்த கொலைகேஸ் இது எல்லாமே பிரச்சனையாக இருந்துங்க. சரிம்மா நான் லா படிச்சுக்கிட்டு நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், எங்களுக்கு சிரமம் இல்லாதேன்னு போட்டு வாலண்டரியாக 3 வருஷம் கழித்து எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தேன். எனக்கு பையன் வந்துட்டு அப்புறம் லா காலேஜில் சேர்ந்து இந்த இன்கம் டேக்ஸ் கேஸு 2வது வருஷம் படிக்கும்போது வேறு வக்கீல் வச்சுருந்தோமோ இவனுமே கூட பேசி அதை முடித்தானுங்க. அதை முடிச்சுட்டுங்க சார். மறுபடியும் லா படிச்சுட்டு இருக்கிறேனுங்க. படித்து 2012 முடித்தான்னு நினைக்கிறேனுங்க. அப்புறம் வெளியில் இந்த பொது நல மனுலாம் நிறையா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்டானுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் நிறைய கேஸ் போட்டானுங்க. எப்போ கொலை கேஸையுமே ஹைகோர்ட்டில் கார்த்திகேயனை வச்சு ஃபைல் பண்ணி வச்சுருந்ததுங்க. அந்த கேஸையும் எடுத்து பார்த்தானுங்க அவங்கள வச்சு. அப்புறம் அதுவும் இங்கே ஒரு நாளெலாம் போயிடுச்சுங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவனே நேரடியாக கொண்டு போய் நானும் போய் ஃபைல் பண்ணணுமுங்க. அங்கேயும் கீழ்கோர்ட்டு ஆர்டர் இல்லைங்களா, அங்கேயும் இது பண்ணிட்டாங்களுங்க கேஸு, அந்த கொலை கேஸு. அப்புறம் சரின்னு விட்டுட்டு அப்புறம் இப்போ அதான் இந்த பொதுநல மனு போட்டுக்கிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்காக கேஸ் போட்டு ஹைகோர்ட்டில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேனுங்க. அப்புறம் ஒரு டாக்டருக்கு இவனாட்டவே மசில்ஸ் ப்ராப்ளம்ங்க. அவர் நடக்க மாட்டார், வீல் சேர் இருக்கிறாருங்க. அவரை கூட இவன் கூட்டிகிட்டு போயிங்க மெட்ராஸ் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் அவர் கேஸு ட்ரான்ஸ்ஃபர் என்னமோ மாற்றிட்டாங்கன்னா அதே ஊரில் வேணும்னு கேட்டு கேஸ் முடிச்சுட்டு யூரின் போயிருக்கிறாங்க. யூரின் போகும்போது மாற்றுத்திறனாளி போகிற மாதிரி இல்லைங்க. அப்புறம் ஏதோ பாட்டல் முடிச்சு இது பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்த பிற்பாடு மாற்றுத்திறனாளிகள்லாம் சார் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நான் அந்த ஆறாவரத்தில் இருக்க முடி நீங்கள் பேட்டி விடுங்க சார், நாங்கள் வர சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பாத்ரூம் கூட இல்லை, நீங்கள் ஒரு பேட்டி விடுங்க, நான் நீங்கள் அப்படின்னு சொல்ல அப்புறம் பையன் பேட்டி எடுத்துகிட்டு போனாங்களுங்க. ஒரே வாரத்தில் மாற்றத்தினாலே போய் வர்ற மாதிரி பாத்ரூம் கட்டி முடிச்சிட்டோம்னு போட்டாங்களுங்க. அதே மாதிரி இங்கே தாராவரத்து கோர்ட்டுக்கு லிஃப்ட் வேணும், சாய்வுதளம் வேணும், அந்த குற்றவியல் கோர்ட்டுக்கும் சாய்தளம் வேணும், போஸ்ட் ஆஃபீஸுக்கு சாய்தளம் வேணும் எல்லாம். அப்புறம் மேல் கோர்ட்டுக்கு லிஃப்ட் வேணும்னு கேட்டுருந்தானுங்க. அப்போ கோர்ட் என்ன சொல்லிச்சுங்க, இப்போதைக்கு காசு இல்லை லிஃப்ட் வைக்கிறதுக்கு, சாய்வுதளம் போட்டு விட்றோம்னு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி சாய்வுதளம் போட்டு விட்டாங்களுங்க. போஸ்ட் ஆஃபீஸு, அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு கோர்ட்டு தெம்பரத்து கோர்ட்டு வடவரத்து கோர்ட்டுக்கு 2 கோர்ட்டுக்கும் சாய்தளம் போட்டு விட்டாங்களுங்க. அப்புறம் இப்போ 1 வருஷமாக லிஃப்ட்டு வச்சுங்க. இப்போ 6 மாதமாக உபயோகத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ போய்கிட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் எங்கள் பையன் பார்த்து இதெல்லாம் வச்சுது எனக்கு. இப்படி இப்படியெல்லாம் போய்கிட்டு இருந்தது. இப்போ பையனுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டுனுங்க 2019 செட்டில்மெண்ட் பண்ணி இப்போ அவனுக்கு வச்சுருக்குது. இப்போ அந்த கேஸு தான் அவன் மெட்ராஸில் போட்டுருந்தானுங்க. அங்கே போடும்போது நீங்கள் செட்டில்மெண்ட்டில் 2 பேர் பிரிச்சுக்குங்க. தேன்மலர் தண்டவாணியினுடைய பையன் பேர் கார்த்திகேயனுங்க சார், எங்கள் பையன் வேறு முருகானந்தம். 2 பேருக்கு மேலே அங்கே கேஸ் நடந்துங்க சார், இது பாகப்பிரிவினை பண்ணிக்குங்க அப்படின்னு இந்த பிரிச்சுக்குங்க 2 பேர் செட்டில்மெண்ட்டில் கமிஷன்னு சொன்னாங்க சார். அப்புறம் சரின்ட்டு எங்கள் அம்மா வயசாகிடுச்சு மெட்ராஸ் வர முடியாதுன்னு சொல்ல திருப்பூருக்கு போட்டாங்க சார், திருப்பூர் கோர்ட்டுக்குங்க. அப்புறம் திருப்பூர் கோர்ட்டுக்கு போடும்போது நானும் எங்கள் பையனும் போனால் சிவகுமாரும் தண்டவாணியும் அங்கே வந்தாங்களுங்க சார்.
அங்கே வந்துட்டு இப்படி செட்டில்மெண்ட் கவுன்சில் முடிச்சுக்கிறீங்களான்னு முடிச்சுக்கிறோம் சார் அப்படின்னு நாங்களும் முடிச்சுக்கிறோம் கையெழுத்து போட்டு வந்தோங்க சார். அப்புறம் அவங்க வந்து சொல்லி போட்டு வந்து அடுத்த நாள் எங்கள் மாடாங்க கீழே ஒரு அடியால் விட்டு மாட்டை கொண்டாந்து பிரச்சனை பண்ணி பொய் கேஸை போட்டு கொண்டு போய் செயலில் வச்சுட்டு எங்கள் பையனைங்க எனக்கு தெரியாத யாருக்கும் தகவல் கொடுக்காத போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் வச்சுருந்தாங்களுங்க. நான் பையனை காணான்னு போகும்போது எனக்கு அங்கே பையன் இருந்து தெரிஞ்சது. ஃபைல் போட்டாங்க, ரிஜெக்ட்னு 2-3 ஃபைல் கிடைக்கலைங்க. உள்ளேயே வச்சுக்கிட்டாங்களுங்க 10 நாளுங்க. சனியோட சனிட்டு நான் திங்கி 10 நாள் உள்ளே வச்சுக்கிட்டாளுங்க. மனித உரிமை கேஸ் போட்டானுங்க. மனித உரிமை கேஸ் போட்டு கொரோனா சமயங்க ஒரே வயதாவில் விசாரித்தாங்களுக்கு கார்த்திகாயனை. இது பொய் கேஸ் தான் அப்படின்னு கார்த்திகாய் மேலே 1 லட்ச ரூபா ஃபைன் போட்டாங்களுங்க. அப்புறம் உடனே வந்து ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணானுங்க. நான் 50 லட்ச ரூபா நஷ்டீடு போட்டிருக்கிறேன், ஒரு மாற்றுத்திறனாளி செய்யல எந்த வசதியும் இல்லை, அதனால் வந்து 1 லட்ச ரூபா போட்டிருக்கிறாங்க, எனக்கு 50 லட்ச ரூபா வேணும் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணானுங்க. அது விசாரிச்சுட்டுங்க கார்த்திகாய் 1 லட்சம், கவர்மெண்ட் 4 லட்சம், செலவு தொகை 25,000 5,5 லட்ச ரூபா போட்டாங்களுங்க. அதை நான் வாங்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணேனுங்க. அந்த கேஸையை இந்த மாதிரி போலீஸ் அளவுக்கெல்லாம் பண்ணிட்டாங்க, செயலில் வந்து எனக்கு எந்த வசதியும் இல்லை, மாற்றுத்திறனாளிகளுக்கு எனக்கு பிசியோதெரப்பி கொடுத்துருக்கோணும், எனக்கு வேண்டப்பட்ட உணவு கொடுத்துருக்கோணும், எதுவுமே எனக்கு கொடுக்கல, அதனால் எனக்கு 70% இது இப்போ 80% ஆயிடுச்சு என்னுடைய ஊனம், அதனால் வந்து அதில் வந்து எங்கள் இல்லாமல் எதுவுமே பண்ணுறதில்ல, இந்த இதில் செயலில் எந்த வசதியும் இல்லை மாற்றுத்திறனாளிக்குன்னு கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அது விசாரித்து 6 மாதம் ஜட்ஜ்மெண்ட் வரலைங்க. இப்போ போன 15ஆம் தேதி தான் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குதுங்க. 21 பக்கம் வந்திருக்குதுங்க. இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை இப்படி இருக்கணும், இந்தியா முழுவதும் வரணும், இந்த மாதிரி வைக்கணும், தமிழ்நாடு இந்தியா முழுவதும் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளை இருக்கணும்னு மகாதேவன் தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுனதுங்க. இப்போ 15ஆம் தேதி வந்துங்க சார். அது என்னமோ டாக்டர் என்னமோ ஒரு பட்டம் போட்டு இந்த பையனுக்கு வந்திருக்குதுங்க. இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கிறேனுங்க. அந்த மாதிரிங்க சார். அதை அந்த ஒரு கேஸ் அவ்வளவு லிங்க பண்ணினேனுங்க. அப்புறம் இடையில என்ன பண்ணானுங்க, அந்த ஸ்கூலு பாகப்பிரிவினை போய்கிட்டு இருக்குதுங்க. இந்த 2.7 ஏக்கரா எங்கள் பேர்லேயுமே பையன் கார்த்திகாயும் பயிலி பாகப்பிரிவினை இப்போ போய்கிட்டு இருக்குதுங்க. இந்த கேஸ் எல்லாம் இவ்வளோ தூரம் போச்சுங்க. அன்னைக்கே செட்டில்மெண்ட் முடிச்சிருந்தோம்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுங்க. அது எங்களை கொண்டு செயல் வைக்க தனக்கு பிரச்சனை பண்ணி எங்கள் குடும்பத்தை முடிக்கணுமா திட்டம் போட்டு வச்சுருக்கிறானுங்க. அப்பா இறந்தது 28/7/99ங்க. பையனுக்கு இப்படி பண்ணினது 28/7/2005ங்க. ஒரே தேதி ஒரே மாதம் வருஷம் வேறு. போலீஸ் வந்து எந்த ஹெல்ப்பும் எங்களுக்கு பண்ணுறது இல்லைங்க. இதை எங்கள் பையன் ஐஜிக்கு போட்டானுங்க லெட்ரு, எஸ்பிக்கு போட்டானுங்க, டிஐஜிக்கு போட்டானுங்க, கமிஷனருக்கு போட்டானுங்க, உளவுத்துறைக்கு போட்டானுங்க. எதுக்கு போட்டாலும் யாரும் ஏன்னு கேட்கல. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டாங்க, யாரும் ஏன்னு கேட்கல. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், இப்படி எங்கள் அப்பா இப்படி மேரர் பண்ணிட்டாங்க, நான் இந்த கேஸ் எல்லாம் ஜெயிச்சு வந்திருக்கிறேன், அவனுக்கு ஆப்போசிட்டாக ஜெயிச்சு எல்லா கேஸு தரது கேஸு இதெல்லாம் நான் ஜெயிச்சு வந்திருக்கிறேன், எனக்கும் இந்த மாதிரி நிலைமை வரும், அதனால எனக்கு பாதுகாப்பு வேணும்னு எல்லா பக்கம் போட போலீஸ் வந்ததுங்க. போலீஸ் வந்து ஓட்டு என்ன பாதுகாப்பு வேணும்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் எல்லாம் ஜெயிச்சிருக்கிறேங்க, இன்னும் எனக்கு வர நிலைமை எனக்கு அப்பாவுக்கு கேட்ட ஆகு, அதனால் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், வெளியிலலாம் போகையில் வரையிலுங்க முடி நீங்கள் நோட்டு புக் வேணால் வச்சுருங்க, 2 தடவை வந்து நைட்டு கையெழுத்து போட்டு வச்சுட்டு போகிறோம், அந்த பாதுகாப்பு தான் கொடுக்க முடியும், வேறு ஒன்றும் கொடுக்க முடியாது நாங்களுங்க. பையன் ஒயில் எழுதி வச்சுருக்கிறேனுங்க. நானுங்க அம்மாலும் போயிட்டா இந்த சொத்தையெல்லாம் வந்து 80% அதனுடைய வருமானத்தை எடுத்து ஒரு 5 பேர் நியாயம் பண்ணி 5 பேர் சேர்ந்து அதனுடைய வருமானத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கு, விலங்குகளுக்கு, அநாத குழந்தைகளுக்கு கல்விக்கு, அநாத குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, இதுக்கு தான் போகணும் இந்த சொத்து. எங்கள் அம்மாவோடைய சொத்து வந்து எங்கள் அம்மாவுடைய வாரிசு இருக்கிறாங்க, அவங்களுக்கு போகணும். எங்கள் அம்மாவுடைய சொத்து ஊரில் எங்கள் அம்மாவுடைய வாரிசுக்கு போகணும், இங்கே அப்பாவுடைய சொத்தெல்லாம் வந்து இதுக்கு தான் போகணும்னு சொல்லி எல்லா சொத்தினுடைய இதெல்லாம் போட்டு ஒயில் எழுதி வச்சுருக்கேனுங்க. இந்த 4 மாதத்துக்குள்ளேங்க சொல்லுவேன், அம்மா 2 பேரும் போய் நான் எங்கே நானும் வரேன், 2 பேரும் போய் ஒன்றா போயிட்டு அதெல்லாம் ஆறுமா பார்க்குறது அப்படிம்பேன். ஏன்டா நீ இருந்தால் பார்ப்பேன், நான் போயிட்டு எனத்திடா பார்ப்பேன் அப்படிம்பேன். நான் எல்லா ரெக்கார்டும் எங்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குதுமா, எல்லாம் இருக்குது. நான் எத்தனையோ வருத்துக்கு நான் 1 பைசா நான் வக்கீலுக்கு படித்து சம்பாதிக்கல, நான் ஆஃபீஸ் ஓட்ட 1 கோடி சம்பாதிக்கல ஒரு வருஷத்துக்கு. எனக்கு இது ஒரு சேலஞ்சு மாதிரி தான் நான் அப்பாவுடைய இதை எடுத்து இந்த சொத்து பிரச்சனையெல்லாம் எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் எல்லாமே நான் ஜெயிச்சுட்டேன். 2 பேர்த்தையும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2 பேரும் ஒன்றா போகக்கூடாது. அதனால் வந்து ஒருத்தர் தனித்தனியாக தான் நான் போகணும்னு அந்த காம்பவுண்ட் எடுத்து தெம்பர் போட்டதையுமே தெக்க கதலி போட்டதையும் இப்போ 2 மாதத்துக்கு மேலே இருக்குங்க சார். வந்து அம்மா காம்பவுண்டை தூக்கி நம்ம இடத்துக்குள்ள ஓட்டணுமா அப்படின்னு. இந்த நாய் இப்படியே தான் சுப்ரீம் கோர்ட் ஆறையும் மீறி போடுறோம், நம்ம என்னப்பா பண்ணுறது அப்படின்னு. நான் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வரணும், கார் எடுத்துக்கிட்டு செல் எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்கிறேனுங்க. கட்டி 3 நாள் அந்த கல்யாண வீட்டில் கேமராவில் எடுப்பாங்களுங்க, அதை வந்து எங்கள் பையன் எடுத்துருக்குறாங்களுங்க அந்த காட்டுக்குள்ளே. இவன் போய் செல்லில் எடுத்துக்கிட்டு கார் சாவி இப்படி கையில் வச்சுட்டு செல்லில் எடுத்துக்கிறேன். எதுக்கப்பா என்னை ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படிங்க. இந்த காட்டுக்குள்ளே யார் வந்தாலும் முடிக்க எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னானாமா. இவனுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு கை நடிகை சாவி கீழே விழுந்துருச்சுங்க. அந்த சாவி எடுக்க முடியல, குமிஞ்சு எடுக்க முடியாதுங்க. காரில் நல்லா ஓட்டுவேன், கீழே குமிஞ்சு எடுக்க முடியாது, குழந்தைட்டே எந்திரிக்க முடியாதுங்க.
ஆள் பிடிச்சி தான் மேலே தூக்கணும். அதனால் இவ காலையே தள்ளிக்கிட்டு போய் ஒரு உயரமாக கல் இருக்குது, அதை பிடிச்சி அந்த சாவி எடுத்து வந்துட்டு இந்த மாதிரி நான் ஃபோட்டோ எடுக்க போகிறேனம்மா, அது கல்யாண வீட்டில் எடுக்கிறாங்களே வீடியோவோட என்னை ஃபோட்டோ எடுக்க வரேன், தினத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்ல இந்த காட்டுக்குள்ளே 6 வந்தாலுமே ஓடி ஓடி எடுக்க சொன்னாங்க சொல்கிறேன், எனக்கு சாவிகள் விழுந்துட்டுது நான் எடுக்க மாட்டாது, இப்படி நான் எடுத்து வந்தேன்னு பையன் சொன்னேனுங்க. அந்த அன்றைக்கி தான் நானும் வாரங்க முடி நான் 2 பேர் ஒன்றா போயிட்டு என்ன பண்ணுறதுமா, நான் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர, நீ வீட்டிலன்ட்டு போகிறேன், எனக்கு வெறித்தனமாக சரி போயிட்டு போகிறேன், எது நடக்குமோ நடக்குது நான் பையன் விட்டுனுங்க. அந்த அன்றைக்கி எதுவும் நடக்கலை. இப்போ வந்துட்டு திட்டம் போட்டு அந்த அன்றைக்கி வந்து இப்போ கரெக்டாக அப்போ இறந்த நாள் 28/7/99, இது 28/7/2005 திட்டம் போட்டு அந்த அன்றைக்கி சர்வேரை கொடுக்க சொல்லிங்க, அளக்க வர சொல்லி கரெக்டாக அந்த அன்றைக்கி ஹைகோர்ட்டில் கேஸ் இருந்து வீடியோ கம்ப்ளைண்ட்ஸ் ஓந்திருக்கிறேனுங்க, சொந்த கேஸுங்க, அண்ணாம் கேஸு, ப்ரொமோஷன் கேஸு, அது இப்போ 22வது கேஸாக இருந்ததுங்க. 12 கேஸ் போயிடுச்சுங்க, 10 கேஸ் இருக்குது. இதெல்லாம் பெரிய கேஸ் வராதுமா, நானும் கூட போயிட்டு வரேன், இல்லை நான் போகாத இருக்கிறவன். அப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேரும் ஒரு அண்ணன் 3 பேரும் போகிறதுங்க அளக்கறக்கு கூட, இவனுக்கு கேஸ் இருக்கிறதுனால சரி இது லேட்டாகணும் 10 கேஸ் கிடக்குது நானும் போயிட்டு வரேன்னுக்கிட்டு இருந்தேனுங்க. 1 மணிக்கு சாப்பிட்றாங்களுக்கு 1:15 ஃபோன் வந்துருச்சு சர்வேயர், நாங்கள் வந்தாச்சு அளக்கறக்கு, இன்னும் உங்களை காணா அப்படின்னு. எங்க சார் வந்துற அப்படின்னு போட்டு அவசரமாக 1:30 கிளம்புறாங்க. அதுக்குள்ளே 2வது ஒரு ஃபோன் வந்தாச்சு, நாங்கள் வந்துட்டு உங்களை காணாமன்னு. அங்கே போய் பார்த்துருக்குறாங்களுங்க. அந்த ஃப்ரெண்டு மெட்ராஸ் வைக்கல் ஒன்றுங்க, ஹைகோர்ட் வைக்கலுங்க ஒன்று திருப்பூர் வைக்கலுங்க, இந்த கோயம்புத்தூர் வைக்கலுங்க 2, அண்ணன் 3, எப்போ கத்தவேத்தி 4 பேர் சேர்ந்து பையனோட 5 பேர் போயிருக்கிறாங்களுங்க. அங்கே 5 பேர் போகும்போது அப்புறம் அங்கே போய் பார்க்கல சர்வேர் காணா. எங்கே சார் அவசரமாக 2 தடவை வந்தாச்சுன்னு ஃபோன் பண்ணி உங்களை காணாங்க முடி, அதுக்குள்ளே யாராக வரட்டும் நாங்கள் வெயிட் பண்ணோம், ஏன்னா வந்துக்கிட்டு இருக்கிறோம்னாச்சும் இங்கே போட்டாச்சுங்க சார். அதுக்குள்ளே பள்ளிக்கூடத்தை அந்த தேன்மலர் தண்டவாணியுமே நாட்டுத்துறைங்கிறவன் உள்ளே இருக்கிறானுங்க. அவனை 2 பேரும் பூச்செடிகளை ஒழிச்சுக்கிட்டு இருந்துருக்கிறாங்க, இவங்க போவையில். அப்போ அண்ணங்கிட்ட இந்த ஆள் இருந்துக்கிட்டு எங்கள் அப்பா கத்தை இருந்துக்கிட்டு பேத்தி வீட்டுக்காரர் இதார பார்த்த மாதிரியே இருக்குது முடியும், இதை நாட்டுத்துறை அப்படின்ட்டு இருக்கிறார் அண்ணன். சரி சும்மா தான் நிற்கிறாங்கன்னு அப்போ யதார்த்தம் உள்ளே போகிறாங்களுங்க. உள்ளே போனதையும் இப்படி என்னங்களாம்மா தண்டவாணி பஸ்ஸுக்குள்ளேருந்து திடுபுடுன்னு வந்ததையும் எல்லாம் கண்ணு மட்டும் தெரியுது, சேர ஃபுல்லாக முகமூடி போட்டு டப்புன்னு அந்த மெட்ராஸ் பாய்ஸ் ஜிம்முக்கெல்லாம் போய் கொஞ்சம் இதாக இருப்பேன். சரி அழக வர சும்மா அடி தடினா எங்கள் பை கீழே வந்து எதிர்க்க முடியாது, அவனை போய் காப்பாற்றிருக்கிறேன். காப்பாற்றும் போது இவனுக்கு நல்லா இங்கே ஒரு வெட்டுங்க எலும்பு தெரியும், இதெல்லாம் நரம்பெல்லாம் போயிடுச்சு, இங்கே ஒரு வெட்டு. அப்புறம் தான் கடப்பாறை சுற்றுனாங்களா, ஓ இதெல்லாம் கூலிப்படை நம்மளால நீ தாங்கானோ ஓட்டம் அவன் முடிச்சிருக்கிற கடைசியிலைங்க. இவ எல்லாம் வயசானவையே செருப்புட்டு போட்டு ஆளுக்கு ஒடியாந்துருக்குறாங்களுங்க. அப்புறம் அங்கே இங்கேயே அப்புறம் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு வர சொல்லி நான் அப்புறம் கால் நடக்க முடியாதுங்க, வேறு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது. ஆட்டோவை எடுத்து போனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸு அதில் தேன்மலருக்கு போயிருக்கிறாங்கம்மா, இங்கெல்லாம் ஒருத்தர் இல்லை அங்கெல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு அப்படிங்க. அப்புறம் நீ என்ன பண்ணுறதுனோட தேன்மலருக்கு போகலாம்னு. அதுக்குள்ளே எங்கள் சொந்தக்காரர் அதை பயந்து ஒடியாந்து ஒழிச்சோடினார், எங்கே இருக்கிறீங்க நாங்கள் தேன்மலர் போய் பார்க்கலாம், போலீஸ் எல்லாம் இருக்குது நாங்கள் போகிறோம் அப்படிங்க முடி, நீங்கள் அங்கே போகாதீங்க, இன்னும் கூலியால் படம் தான் இருக்குது, போலீஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அங்கே போகாதீங்க, உங்களையும் முடிச்சுக்குவாங்க போகாதீங்க அப்படிங்க. நீ என்னடா பண்ணுறதுனோட அப்புறம் திருப்பி இப்போ ஸ்டேஷனுக்கு போனோங்க. சரி என்ன தான் நடந்தது, அங்கேயும் ஆள் இல்லைங்கிறாங்க, இப்படி பையனுக்கு என்ன நடந்தது என்ன ஆச்சுன்னா, வரட்டுமா விசாரணை போயிருக்கிறாங்க, வரட்டுமா 2 மணி நேரம் பண்ணி போட்டுங்க. 2 மணி நேரம் கழித்து வர்றாங்க போலீஸுக்கு. அது கேட்டால் எங்கே இருக்குது என்ன சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ பையன் என்னாச்சு எதுன்னு சொல்லிங்க எனக்கு தெரியல. அப்புறம் ஊர்லேருந்து எங்கள் அக்கா உள்ளையா என்ன சித்தி பண்ணுற என்ன நடக்குது அங்கே போலீஸ் ஸ்டேஷனில், இங்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்தாச்சு, பள்ளிக்கூடத்து பக்கத்தில் எல்லாம் கிடக்கிற எல்லாம் வெட்டி வச்சுட்டாங்க, என்ன சித்தி உங்களுக்கு தெரியாத கிடக்குது, இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு போலீஸ் சொல்ல மாட்டேங்குன்னு அங்கே வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்து எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு கிடக்குதுங்கிற அவ. அப்புறம் போய் போலீஸ் யாரா உயிர் போயிருச்சா இருக்குதா என்னதான் ஆச்சுன்னா பார்த்துட்டு வர போயிருக்காங்கம்மா இருங்க, இப்படி எவத்தாலும் பேசிக்கிட்டே சார் மணி 12 வரைக்கும் எங்கே இருக்கிற என்ன இது ஒன்றும் எங்கிட்ட இல்லைங்க, எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு கூட சொல்லிங்க போலீஸுங்க. வந்து குண்டர் சட்டம் போடுங்க அப்போ தான் நாங்கள் வாங்குவோம்னு பாடி 10 நாளாக வாங்கலிங்க சார். அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போனோமுங்க. ஹைகோர்ட்டுக்கு போகையில் ஐஜிகிட்டு போனோமுங்க. ஐஜிகிட்டு போகையில் நான் வந்து வேறு டிஎஸ்பி ஓட்டு வேணால் விசாரிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, நீங்கள் சிபிஐ மாற்றணும்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போய் தான் மாற்றணும்னாங்களுங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு போகையில் வந்து அவங்க டிஐஜி தலைமையில் இது விசாரணை நடக்கட்டு, நல்லா தான் போயிட்டுருக்குது, டிஐஜி முறையில் இது விசாரணை பண்ணி 3 மாதத்துக்குள்ளே வந்து அந்த இது போட்டுட்டு ஹைகோர்ட்டில் கொண்டு தாக்கல் பண்ணிட்டு அப்படின்னு இப்போ ஆர்டர் போட்டிருக்குறாங்க சார். அதுக்கு பிற்பாடு இந்த பாடி வாங்கி நாங்கள் பண்ணியிருக்கிறோமுங்க. இன்னுமே இந்த அளவுக்கு நடத்திருக்குதுங்க சார். அவனை குண்டர் சட்டத்தில் போடணுமுங்க, வெளியில் வந்துட்டானா எங்களுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. நான் குருசாமி ஆசிரியர், சென்னிப்பா நகரில் வீடு கட்டி குடியிருந்து வருகிறேன். அந்த முருகானந்தத்துடைய தாயார் எனக்கு தங்கை முறையாகுது, என்னை மாமான்னு தான் கூப்பிடுவான். அப்போ வழக்கு மன்ற உத்தரவுப்படி அந்த இடத்தை சம்மந்தப்பட்ட இடத்தை அளக்க வர்றதாக சர்வேயர் ஃபோன் பண்ணி
வர்றேன்னு சொல்லியிருக்காருங்க மாமா, நீங்கள் வர்றீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பி போனேன். போகும் பொழுது அங்கே வக்கீலுங்க 3 பேர் இருந்தாங்க, கூட உறவினர் தங்கவேலும் இருந்தார். அப்போ தங்கவேலு நாங்கள் 5 பேர் மொத்தம். அந்த 3 பேர் ஏதோ வழக்கு மன்றத்தில் வழக்கு இருக்கிறதாகவும் அது நம்ம வந்துட்டு போய் இதை அளந்துட்டு போய் நம்ம அந்த வழக்கை நடத்திக்கலாம், நம்ம இப்போவே போகலான்னு சொல்லி போட்டு சர்வேயரு, அதுக்கிடையிலேயே சர்வேயரு மீண்டும் நான் வந்துட்டு நீங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. நாங்களும் வந்துட்டோம், இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி கார்லேருந்து இறங்கி பசங்க 3 பேர் போகிறாங்க. போகும்பொழுது அப்புறம் நானும் தங்கவேலும் நாங்களும் வண்டியில் ஏறி அந்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். போகும்பொழுது தண்டபாணி இப்படி கையை அரைச்சி விடுற உடனே அந்த பஸ்ஸில் இருந்தவனுங்க புயல் மாதிரி வந்து அந்த பையனை தாக்கி வெட்டிட்டானுங்க. நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் மெல்ல ஓடிட்டோம். சம்பவ இடத்துலேருந்து என்னால் நடக்க முடியல, செருப்பு கண்டு போச்சு, மெதுவாக நடந்து போய் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம். நாங்கள் அந்த இடத்துக்கு போகும்பொழுது சர்வேயர் அங்கே இல்லை. தண்டபாணிங்கிறவரும் நாட்டுத்துறைங்கிறவரும் அங்கே பக்கத்தில் ஒழிஞ்சிக்கிட்டு தான் அந்த பஸ்ஸை கையாட்டினோடனே வந்து பசங்களை தாக்கிட்டாங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கடந்த 28/7/2025 பனிமலர் பள்ளிக்கூடத்திற்கு அருகே தங்களுக்கு சொந்தமான இடத்தில் போராடி வெற்றி பெற்று அந்த இடத்தில் நடந்திருக்கிற ஆக்கிரமிப்புகளை ஆற்றுவதற்காக உச்சநீதிமன்றம் வரை சென்று வெற்றி பெற்றிருக்கிற வழக்கறிஞர் முருகானந்தம் அந்த இடத்தை அளப்பதற்காக ஏற்கனவே பல முறை தவறு கொடுத்தும் வராத சர்வேயர் திடீரென்று இந்த சம்பவத்துக்கு முன்னால் அறிவிப்பு கொடுத்து வரவழைத்து பகலில் அவரை திட்டமிட்டே அவருடைய சித்தப்பா மகன் தண்டபாணி, அவருடைய மகன், அது மட்டும் இல்லாமல் நாட்டுத்துறை போன்றிருக்கிறவர்கள் கூலிப்படையை கொண்டு வந்து வைத்து வழக்கறிஞர் முருகானந்தத்தை கொன்றும் கொடூரமாக கொன்றும் அவருக்கு உறுதுணையாக சென்றிருக்கிற வழக்கறிஞர் ரகுவரன் மற்றும் தினேஷ் அல்லது ரகுவரனுடைய கை வெட்டப்பட்டு அவரும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானார். இந்த செய்தி இன்றைக்கு தமிழ்நாட்டை உலுக்கியிருக்கிற ஒன்று. தமிழ்நாட்டில் காவல்துறை அது மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக ஆதிக்க சக்திகளுக்கும் பணபலம் படைத்தவர்களுக்கும் அது துருதியாக இருக்கிறது என்பதை இந்த தாராபுரம் நிகழ்ச்சியிலே வழக்கறிஞர் முருகானந்தம் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிற செய்தி இன்றைக்கு உணர்த்துகிறது. முருகானந்தம் அவர்கள் ஒரு மாற்றுத்திறனாளி. அவருடைய தந்தை லிங்குசாமி, தாயார் சுமித்ரா தேவி. அவரோடு ஏற்கனவே இதே சொத்துக்காக அவருடைய தந்தை லிங்குசாமியை கொன்று அந்த வழக்கிலே கூட பணபலத்தால் நீதிமன்றத்தில் தன்னுடைய அனைத்து வகையான செல்வாக்கியை பயன்படுத்தி விடுவித்து வந்தவர் தான் அந்த தண்டபாணி. அவரும் ஒரு வழக்கறிஞர், அவருடைய மகனும் ஒரு வழக்கறிஞர். ஆனால் மனித உறவுகள் இன்றைக்கு சொத்தை வைத்துத்தான் இருக்கிறது, அது பண உறவை வைத்துத்தான் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. தண்டபாணி வழக்கறிஞர் மட்டுமல்ல, அவருக்கு சொத்து இருக்கிறது. அவருக்கு அதுவும் தாராபுரம் பேருந்து நிலையத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சொத்து பல கோடிகளுக்கு போகக்கூடிய ஒன்று. ஆனால் தந்தையை கொன்ற பிறகு அனாதியாக இருக்கக்கூடிய அவருடைய மனைவி சுமித்ரா தேவி, அது மட்டுமல்ல சின்ன குழந்தையாக இருந்தவர் தான் அப்போது முருகானந்தம். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. தந்தையுடைய கொடூர கொலை அவரால் தாங்க முடியாமல் அவர் சிறுவயதிலிருந்தே அம்மாவை பார்த்து கொண்டு தானும் படித்து வழக்கறிஞராகி சென்னை உயர்நீதிமன்றத்திலே சிறந்த வழக்கறிஞராகவும் அவர் பணியாற்றி கொண்டிருந்தார் என்பது பல பேருக்கு தெரியாது. அது மட்டுமல்ல, அந்த சொத்தை பிடுங்குவதற்காக தொடர்ந்து அந்த குற்றஞ்சாட்டப்பட்டு இன்றைக்கு கொலை குற்றவாளியாக இருக்கக்கூடிய தண்டபாணியும் அவருடைய மகனும் தொடர்ந்து அந்த சொத்துக்களை ஆக்கிரமிப்பதற்காக திட்டமிட்டிருந்தார்கள், சதி செய்தார்கள். இதை எதிர்த்து தொடர்ந்து போராடியவர் தான் முருகானந்தம். முருகானந்தத்தின் மீதே ஒரு வழக்கு போட்டு அவரை சிறையிலே தள்ளி கோவை சிறைச்சாலையிலே அவர் அடைக்கப்பட்டிருந்தார். அந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம்
குவாஷ் செய்தது. ஏனென்று கேட்டால் அது அப்பட்டமான பொய் வழக்கு என்பது முதல் தொழில் அறிக்கையிலேயே தெரிய வந்தது. ஆகவே உயர்நீதிமன்றம் அதை நொறுக்க வைத்தது, குவாஷ் செய்தது. அது மட்டுமல்ல, மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், முருகானந்தம் கோவை மத்திய சிறையில் இருக்கிற போது அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த சிறைச்சாலைக்குள்ளே மாற்றுத்திறனாளிகளாய் கழிவறைக்கு போக முடியாமல், உடல் உபாதைகளை கழிக்க முடியாமல் பற்றிருந்த சோதனைகள் எல்லாம், வழிகளை எல்லாம் கண்டு தானும் ஒரு மாற்றுத்திறனாளி என்ற காரணத்தினால் வெளியே வந்த பின்னால் அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று போட்டு அது ஒரு முக்கிய வழக்காக தீர்ப்பாக வந்திருக்கிறது. அதற்கு பின்புதான் சிறைச்சாலைகள் மற்றும் இருக்கக்கூடிய பொது இடங்கள் எல்லாவற்றிலுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக ஒரு கழிவறை மற்றும் இருக்கக்கூடிய பகுதியில் தரவிடம் என்று சொல்லக்கூடிய உத்தரவை பெற்றுக் கொடுத்தார். ஒரு சிறந்த வழக்கறிஞராக வரவேண்டியவர் இன்றைக்கு மனித உரிமை போராளியாய் தன் வாழ்க்கையில் பட்டிருக்கிற துன்பங்களை கண்டு அவர் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க அவர் எடுத்திருக்கிற நிகழ்வுகள் இந்தியா முழுக்க பல பேருக்கு தெரிய வந்தது. பீப்புள்ஸ் வாட்ச் போன்றிருக்கிற அமைப்புகள், அவனுடைய இயக்குனர் வழக்கறிஞர் ஹென்றி போன்றிருக்கிறவர்களெல்லாம் அவரோடு இணைந்து பணியாற்றினார்கள் இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகளுக்காக பாடுவதற்காக. அது மட்டுமல்ல, இந்த மிக கொடூரமான கொலையை, அந்த சம்பவத்திற்கு பின்னால் உள்ளூரில் இருக்கக்கூடிய காவல்துறை, அது மட்டுமல்ல அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சில முக்கியமான பலவலம் படைத்திருக்கிறவர்கள், பெரும்புள்ளிகள் எல்லாம் தொடர்ந்து அவரை தாக்கலுக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். என்னென்னு கேட்டால், முருகானந்தம் அவர்கள் 3/5/2025 முதலமைச்சருக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் அவர் கொடுத்திருக்கிற அந்த முறையீடு ஒன்று போதும் தனக்கிருந்த ஆபத்தை மிக விளக்கமாக, துல்லியமாக, உண்மையாக, மெய்த்தன்மை கொண்டதாக, எந்த விதமான அதில் அதிக எக்ஸகரேஷன் இல்லாமல் கொடுத்திருக்கிற அந்த முறையீட்டு விண்ணப்பம் ஒன்று போதும். ஆனால் முருகானந்தம் போன்றிருக்கிற அந்த மனித உரிமை போராளி, மாற்றுத்திறனாளி வழக்கறிஞரை சட்டம் இன்றைக்கு காக்க தவறிவிட்டதில் தான் நான் குற்றம் சாட்டுவேன். என்னென்னு கேட்டால், தனக்கு சொத்துக்கள் அப்படி இருந்திருந்த போதும் கூட, நிலம் இருந்த போதும் கூட, அந்த உரிமையை போராடி உச்சநீதிமன்றம் வரை சென்று வெற்றி பெற்றிருந்தும் கூட, அவர் தன்னுடைய தாயார், இன்றைக்கு தந்தையை இழந்திருக்கிற தாயார் விதவையாய் ஒரு பக்கத்தில் இருக்கிறார், தான் ஒரு மாற்றுத்திறனாளி, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தன்னை எப்படியும் இவர் கொலை செய்து விடுவார், தன்னையும் தன்னுடைய தாயாருக்கும் பாதுகாப்பு என்று கருதி ஒரு உயில் சாசனம், விருப்புறுதி ஆவணத்தை எழுதி வைத்திருக்கிறார். அந்த விருப்புறுதி ஆசனத்தை படித்து பார்த்தபோது நமக்கெல்லாம் கலங்குகிறது. என்று கேட்டால், மனிதர்கள் சொத்துக்களுக்காக சொந்தங்களையே வெட்டி புதைத்து கொண்டிருக்கிற காலத்தில் தன் சொத்துக்களை எல்லாம் ஒரு அமைப்பாக, ஒரு டெஸ்டாக தன் தந்தையின் பேரில் எழுதி தன் தாயாருக்கு ஒரு 25,000 ரூபாய் 30,000 தான் கொல்லப்பட்டால், தன் தாயார் இருந்தால் அவருக்கு ஒரு 30,000 40,000 ரூபாய் வாடகை வருவதற்காக மட்டுமே எழுதிவிட்டு உயில் சாசனம் எழுதியிருக்கிறார். அந்த உயில் சாசனத்திலேயே தான் கொல்லப்படக்கூடிய ஆபத்து உண்டு என்பதை அவர் கூறியிருக்கிறார். அந்த உயில் சாசனம் என்பது த லாஸ்ட் டெஸ்டமெண்ட் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறதே, ஒரு மனிதனுடைய கடைசி விருப்புறுதி என்பது அது இந்த கொலைக்கு முன்னால் செய்திருக்கக்கூடிய அந்த ஆவணமே ஒரு மரண வாக்குமூலமாக இருக்கிறது. டையிங் டிக்ளரேஷன் சொல்லுவார்கள். எ டையிங் மேன்ஸ் லிப்ஸ் வில் நாட் லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பழமொழி உண்டு. இறக்கிறவனுடைய உதடுகள் பொய் சொல்லாது என்பது சட்டம் ஏற்றுக்கொண்ட நடைமுறை. இந்த உயில் சாசனமே இன்றைக்கு அவர் ஏற்பட்டிருக்கிற கொலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தண்டபாணியும் அவருடைய மகன் வழக்குரைஞர் அவரும் அந்த தேன்மலர் பள்ளியினுடைய முதல்வரும், அது மட்டுமல்ல, அளவைக்காக உன்னை அழைக்கிறோம் என்று சொல்லி பல மாதங்களுக்கு பின்னால் அவரை அழைத்து வந்து திட்டமிட்டு இந்த கொலைக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அந்த அளவியர் உட்பட இதில் பல பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். கூலிப்படையை சார்ந்திருக்கிற கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவரோடு சேர்ந்திருக்கிற இந்த முக்கிய நபர்களில் தண்டபாணியுடைய மகன் வழக்கறிஞர், அதேபோல் அளவையர் மற்றும் அந்த பள்ளி முதல்வர் ஆகியவர்கள் எல்லாம் இந்த வழக்கிலே முறையாக கைது செய்து விசாரிக்க வேண்டும். இந்த கொடூரமான கொலையை பற்றி நான் திருப்பூருக்கு வழக்கு நடத்துவதற்காக சென்றபோது தான் அந்த தாயார் சுமித்ரா அவர்கள் என்னை தேடி வந்தார்கள். அவரோடு இந்த வழக்கிலே புகார் கொடுத்திருக்கூடிய தண்டபாணி உறவினர் அவர்தான் இந்த வழக்கில் அன்றைக்கு இருந்து நேரிலே பார்த்தவர். அவரும் ஒரு ஊனமுற்றவர், மாற்றுத்திறனாக இருக்கக்கூடிய கால் அவரால் நடக்க முடியாது. இந்த கொலையை கண்ணார பார்த்து பயந்து ஒளிந்து பார்த்து அந்த நிகழ்வுக்காக போய் வழக்கு தொடுத்தவர். தன் கண்முன்னே நடந்திருக்கிற அந்த காட்சியை விவரிக்கிற போது தாங்க முடியவில்லை நம்மால். நான் ஒரு வழக்கறிஞராக இருந்தாலும் கூட
இந்த கொடுமை அந்த தாயார் பேசியது போது என்னால் தாங்க முடியவில்லை. ஆகவே தான் இந்த உண்மையை தமிழ்நாட்டில் பல அட்டூழியங்களை, அக்கிரமங்களை, ஆதிக்க சக்திகளை, காவல்துறை மீறல்களை, கடவுள் வேடம் போட்டு அடிக்கக்கூடிய கபட வேறதார்கள் எல்லாம் அம்பலப்படுத்தக்கூடிய நக்கீரனுடைய ஊடகம் இன்றைக்கு நேரிலே வந்து ராஜவேலு தலைமையிலே அந்த தந்தையோடும் தங்கவேலோடும் பாதிக்கப்பட்டவரோடும் எனக்கு பேட்டி கண்டிருக்கிறார்கள். அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். என்று கேட்டால் இது ஒரு கொலை வழக்கு மட்டுமல்ல. மனிதர்கள் சொத்துக்காக, மாற்றாருடைய சொத்துக்காக போய் சண்டை போடுவதை நாம் பார்க்கின்றோம், அபகரிப்பதை பார்க்கிறோம். ஆனால் சொத்தை வைத்துக்கொண்டே தந்தையும் கொலை செய்து அதில் தந்திரமாக பணத்தை வைத்துக்கொண்டு ஆதிக்கத்தை வைத்து விடுதலையாகிய பின்னால் மகனையும் கொடூரமாக கொன்றுவிட்டு ஒரு வழக்கறிஞர் ரகுராமன் கை வெட்டப்பட்டிருக்கிற ஒரு கொடூரமான செய்தி என்பது சமூகத்தில் இன்றைக்கு நாம் இன்றைக்கு ஒரு சமத்துவமான வாழ்க்கை, எல்லோருக்கும் ஒரு வாழ்வக்கூடிய வாழ்வு நெறி, ரைட் டு லைஃப் என்பதும், ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி என்பதும் நமக்கு சரத்து 21 கொடுத்திருக்கிற உரிமை. அந்த அமைதியான வாழ்க்கை என்பது இன்றைக்கு அனைவருக்கும் கட்டாயப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. இங்கே பணத்துக்காகவோ மற்றதற்காகவோ செய்யவில்லை. பணத்தை வைத்துக்கொண்டு, சொத்தை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவரே செய்திருக்கிற கொடுமை என்பது சாதாரணமானதல்ல. இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்பட வேண்டும். இன்னும் இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், தண்டனைக்குள்ளாக்கப்பட வேண்டும். ஆகவே தான் இந்த வழக்கில் நக்கீரனுடைய ஊடகம் எத்தனையோ சட்டவிரோதமான செயல்கள் எல்லாம் அம்பலப்படுத்தியது, பல பேரை கொண்டு வந்தது. அதே மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் நடந்திருக்கக்கூடிய பாலியல் பலாத்காரத்தை கொண்டு வந்ததே நக்கீரன் பத்திரிகை தான். வீரப்பனுடைய பேர் நடத்தக்கூடிய அட்டூழியத்தை, காவல்துறை அட்டூழியத்தை கொண்டு வந்ததே நக்கீரன் தான். பிரேமானந்தா தொடங்கி இங்கே தப்பித்து போயிருக்கக்கூடிய பரமேஸ்வரசாமி பல பேரை இன்றை அம்பலப்படுத்தியது. அதே போலவே தான் இந்த வழக்கில் எப்படி ஒரு வழக்கறிஞராக பொறுப்பேற்றிருக்கிறவர், சொத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர், ஒரு மாற்றுத்திறனாளியாய், மனித உரிமை போராளியாய், சட்டத்தின் முன் பல உரிமைகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறவர், தன் சொத்தையே மக்களுக்காக அர்ப்பணித்தவரை இன்றைக்கு கொடூரமாக வெற்றி கொண்டிருக்கிற இந்த கொலை சம்பவம் என்பது நம்ம எல்லாம் குடைநடுங்க வைக்கக்கூடியது. ஒரு மனிதன் தன் வீட்டில் அமைதியாக உறங்கினான் என்று சொன்னால் அதற்கு காரணம் காவல்துறை தான் என்று சொல்லுவார்கள். ஆனால் காவல்துறை முறையான நடவடிக்கை எடுத்திருந்தால் 3/5/2025 முருகானந்தம் முதலமைச்சரிலிருந்து எல்லாருக்கும் கொடுத்திருக்கிற அந்த புகாரை முறையாக விசாரித்திருந்தால், பாதுகாப்பு கொடுத்திருந்தால், அந்த மனித உரிமை போராளி, மக்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய முருகானந்தம் உயிரோடு இருந்திருப்பார். ஆகவே இந்த வழக்கை சிறப்பான முறையை புலனாய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய அதிகாரிகள் இது சிபிசியிடம் மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை திறம்பட அவர்கள் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்னை போன்றிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அந்த சுமித்ரா சொல்லக்கூடிய தாய்க்கு நியாயம் கிடைப்பதற்காக நாங்கள் போராடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.